இத்தனை பேரும் கலியுகத்துக்கு முன்னாடியே வந்துட்டா. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இந்த 5 ஆழ்வாரும் கலியுகத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. அப்படி பகவான் பார்த்துட்டே இருந்தான். அடுத்து யார் அனுப்பலாம் யார் அனுப்பலாம் யார் அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தானா. அப்போ ஆச்சரியமா பகவான் பார்த்தான், பேசாமல் நம்மளே போயிடுவோம், நம்மளே பக்தி பண்ணுறதுக்கு வந்துடுவோம்னு சொல்லி ஸ்வயம் பகவானே ஆச்சரியமா தாமிரபரணி நதிக்கரையில் தேவேனு காரி மாறனா வந்தார், சடகோபனா வந்தார். ஜெய் போலோ சடகோபனம் ஆழ்வாருக்கு. திருக்குறுங்குடி நம்பி தான் சடகோபனா வந்தான் இருக்கு. விஸ்வக்சேனர் தான் இருக்கு. விஸ்வக்சேனர் பகவானுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இப்படி நம்மாழ்வாரும் வந்துட்டார். கட கட கடன் ஒவ்வொருத்தரா அப்படி வராளாம். சுவாமி நம்மாழ்வாரும் வந்தாச்சு. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து 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 இந்த பக்தி நெல்லையை காட்டணும்னு தீர்மானம் பண்ணிட்டாளாம். உடனே அழகா பார்த்தார் கருடாழ்வார். பிரபு எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கோளே அப்படின்னார். குடு குடு சரின்னுட்டு அவர் நேரம் ஓடி வந்தார். வெகை ஆற்றங்கரை ஜோரா ஸ்ரீவில்லிபுத்தூர் அமக்கலமா வந்து இறங்கினார். விஷ்ணு சித்தரா வந்தாருங்கினார். பெரியாழ்வாரா வந்துட்டார். ஜெய் போலோ ஸ்ரீ விஷ்ணு சித்த பெரியாழ்வாருக்கு. அவர் வந்தாரா. உடனே பூமி பிராட்டி பார்த்தா, பிரபு 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 எல்லாரும் ஆம்பளைகளாம் சென்று எனக்கு ஒரு சான்ஸ் தரப்படாதா. உடனே சரிம்மான் அவ குடு 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 ஓடி வந்தா. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியேன்னு ஓடி வந்துட்டாளாம். ஜெய் போலோ கோதாதேவிக்கு. குடுகுடுன்னு அவ ஓடி வந்துட்டாளாம் கிருஷ்ண பிரேமையை அனுபவிக்கிறதுக்கு. இப்படி எல்லாரும் இப்படி வந்துருக்கா. பகவான் பார்த்தான், எல்லாரும் கொஞ்சம் சாதாரண ஆளாக இருக்கா, கொஞ்சம் ரிச்சாக ஒரு ஆள் இருந்தால் தேவலை, ஒரு கோடீஸ்வரன் ஒரு ராஜாதிராஜன் வந்தால் தேவலையே அப்படின்னு நினச்சார். அழகாக அப்படியே பார்த்துட்டு இருந்தார். பகவானுடைய கௌஸ்துபம் கேட்டுதான், சுவாமி ஒவ்வொருத்தரையும் அனுப்புறேள், உங்கள் நெஞ்சோட நான் வரசின்னு இருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் இல்லையானார். சரி கிளம்புன்னுட்டாரான். குடு 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 குடுன்னு ஓடி வந்ததா. கேரளாவில் வஞ்சிக்களத்தில் வந்து குடுகுடுன்னு இறங்கித்தான். எங்கள் குலசேகரன் என்றே கூறி இன்னமுது ஊட்டுகேன் இங்கேவா பைங்களியே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறுன்னு பகவானுடைய கௌஸ்துபமே குலசேகர ஆழ்வாரா அப்படி வந்து அப்படி இறங்கித்து ஜம்முன்னு இப்படி ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருந்தா. ஆச்சரியமா பகவான் இப்படி பார்த்தான். உடனே பகவானுடைய வனமாலை கேட்டுது, கௌஸ்துவ மணிக்கெல்லாம் சான்ஸ் உண்டு, எனக்கு ஒரு சான்ஸ் இல்லையா அப்படின்னு. சரி போ நீயும் மாலையாவா அப்படின்னுட்டார். அது கட கட கடன்னு இறங்கி வந்தது. காவேரி ஆத்தங்கரை திருமண்டங்குடியில் இறங்கித்து இருமாலை ஈந்தேனோ விப்ர நாராயணனாக பகவானுடைய வனமாலிக தீசாங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி சொல்றோம் பாருங்க, அதெல்லாம் தான் ஆழ்வாரா இறங்கித்து. வனமாலிக தீசாங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி அப்படி ஒவ்வொன்றா அப்படி இறங்கித்து. வனமாலி விப்ர நாராயணனா இறங்கிடுத்து. எத்தனை ஆழ்வார்கள் வந்திருக்கா அது வரைக்கும்? 10 ஆயிடுதா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், தொண்டடிப்படி ஆழ்வார். 10 ஆயிருக்கு. அதுலேயே இவ்வளோ சந்தேகமா தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன்னு. 10 ஆழ்வார் இறங்கினார். பகவான் இப்படி பார்த்துட்டே இருந்தான். தேமேன்னு ஒதுங்கி ஒதுங்கி இருந்து பக்தி பண்ணாலும் தான் பிடிச்சி இழுப்பேன்னு காட்டுறதுக்கு ஒருத்தர் அனுப்பணும்னு ஆசைப்பட்டான். நேர காவேரி ஆற்றங்கரையை பார்த்தான், உறையூரை பார்த்தான். குடு 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 குடுன்னு ஒருத்தர் இறங்கி ஓடி வந்துட்டார். திருப்பான ஆழ்வார். எல்லாருக்கும் தோணும், ஒவ்வொரு ஆழ்வாருக்கு மட்டும் யார் யார் அம்சம்னு சொன்னேள், பேயாழ்வாருக்கு சொல்லலையே, திருப்பான ஆழ்வாருக்கு சொல்லலையே. யோசிங்க, தப்பில்லை, இல்லாட்டி தேடுங்க, அதுக்காக தான் சொல்லலை. உடனே மறந்து போயிட்டா நினைக்கப்படாது. யோசிங்கோளே, எல்லாமே ஸ்பூன் ஃபீடாக பண்ணணும். இது வரைக்கும் சொன்ன 10 ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார் என்ன அம்சம்? பாஞ்சஜன்யம், பகவானுடைய சங்கம் தான் பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் கௌமோதகின்ற கதை. பேயாழ்வார் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும், சரியா? திருமழிசை ஆழ்வார் சுதர்சன சக்கரத்தாழ்வார். மதுரகவி ஆழ்வார் குமுத கணேசர், பகவானுடைய
ஆர்மி சீஃப்ல ஒருத்தர் அவர். நம்மாழ்வார் ஸ்வயம் பகவான். அடுத்து பெரியாழ்வார் கருடாழ்வார். ஆண்டாள் அது கரெக்டாக சொல்லிடுவேன், பூமி பிராட்டி. அடுத்து நன்னா குலசேகர ஆழ்வார் கௌஸ்துவம். அடுத்து தொண்டடிப்படி ஆழ்வார் வனமாலை. அடுத்து நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். சும்மா எல்லாத்தையுமா சொல்லிட்டு இருப்போம். எத்தனை வருஷமா கதை சொல்லிட்டு இருக்கேன். ஆழ்வார்களையும் சொல்லியிருக்கோம், சொல்லாம ஒன்றும் கிடையாது. பல தடவை சொல்லியிருக்கோம், கேளுங்க, தேடி கண்டுபிடிங்க. அப்படி வந்தார் திருப்பான ஆழ்வார். காவேரி ஆற்றங்கரைக்கு வந்துட்டார். 11 ஆழ்வார் ஆயாச்சா. பகவான் பார்த்தோம், ஒரு திருட்டு பயில் அனுப்பினா நன்னா இருக்கும், யாராவது ஒரு திருடன் அனுப்பினா நன்னா இருக்குமே அப்படின்னு நினைச்சார். திருவாலி திருநகரிக்கு ஒரு ஆள் அனுப்பிட்டார். யாருக்காவது தெரியுமா திருமங்கை ஆழ்வார் எந்த அம்சம்னு? யாருக்குமே தெரியாதா? சரி, தெரியலன்னா பரவாயில்ல, தேடுங்கோ. இன்னைக்கு நைட்டு யோசிங்கோ, இல்லாட்டி எல்லாம் புக்கெல்லாம் தேடுங்கோ. நாளைக்கு காத்தால இந்த 3 ஆழ்வார் எந்த அம்சம் நான் சொல்றேன். அது வரைக்கும் இந்த 9 ஆழ்வார்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வனமாலி யாரு? சக்கரத்தாழ்வார் யாரு? பாஞ்சஜன்யம் யாரு? குமுத கணேசர் யாரு? பகவான் யாரு? கௌமோதகி கதை யாரு? கௌஸ்துபம் யாரு? வனமாலி யாரு? பாஞ்சஜன்யம் யாரு? கௌமோதகி யாரு? சக்கரத்தாழ்வார் யாரு? கருடாழ்வார் யாரு? பூமி பிராட்டி யாரு? ஆண்டாள் யாரு? திருமழிசை ஆழ்வார் யாரு? இப்படியும் கேட்போம். அதாவது இதெல்லாம் மனசுல இருக்கணும். இந்த ஆழ்வார்கள் அப்படின்னா எதுக்கு இப்படி சொல்றோம் அப்படின்னா, இவாளை நினைப்பு ஓடிண்டே இருந்து வச்சுக்கோங்களேன். அவளுடைய அந்த பக்தி, அந்த பக்தியின் ஆழம் நமக்கு வரும், நமக்கு வரணும் இல்லையா? ஒவ்வொரு ஆழ்வார் உண்டு. சார்ங்கம்ன்ற ஒருத்தரோட அம்சம் ஒருத்தர், நாந்தகம், அப்புறம் நாந்தகம், பரவாயில்ல இப்பயே வந்தாச்சு. திருமங்கை ஆழ்வார் சார்ங்கம் என்ற வில்லாண்டான். சார்ங்கம்ன்ற வில்லுடைய அம்சம் திருட்டு பைய திருமங்கை ஆழ்வார். ஸ்ரீவத்சம் திருப்பான ஆழ்வார். நாந்தகம்ன்ற வாழ் கன்ஃபார்மா ஞாபகம் இருக்கா? பகவானோட பஞ்ச ஆயுதங்கள் எல்லாமே வருது இதுல. சுதர்சன சக்கரத்தாழ்வார் யாரு? கருடாழ்வார் யாரு? கருடாழ்வார் யாரு? கருடாழ்வார் யாரு? கௌமோதகி கதை யாரு? பாஞ்சஜன்யம் யாரு? நாந்தகம்ன்ற வாழ் யாரு? சுதர்சன சக்கரத்தாழ்வார், குமுத கணேசர், ஸ்வயம் பகவான், இல்லாட்டி விஸ்வக்சேனர்னாலும் நம்ம ஆழ்வார் தான். கௌஸ்துபம் கருடாழ்வார், பூமி பிராட்டி, வனமாலி, ஸ்ரீவத்சம்ன்ற மரு, நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு 3 ஆழ்வார் மட்டும் குழப்பத்தில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 ஆழ்வார்கள். அதாவது ஆழ்வார்களை தெரியும்னு சொல்றோம்ல, இன்னும் தெரியலைன்றதுக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஆழம் படலைன்றதுக்கு தான். எதுக்கடா ஆழ்வார்கள் அனுபவம்னா, முதல்ல ஆழ்வார்கள் யாருன்னே இன்னும் தெளிவு வரலையே. தெளிவு வரணும். ஆழ்வார்கள் யாருன்னு ஆழங்கால் படணும். இப்போ சச்சின் டெண்டுல்கர் யாரு அப்படின்னா என்னை பார்த்து கேவலமாக சிரிப்பேன், இது கூட தெரியாதா அப்படின்னு. தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு அப்படின்னா அப்படின்னு. பாரத பிரதமர் யாருன்னா சொல்லுவேன். இவாளெல்லாம் கூட விட்டுவோம். சினிமா நடிகர் நடிகனாரா ஒரு பேர், அது சொல்ல மாட்டேன் வச்சுக்கோங்க. ஐ ஜாலி அப்படின்னு நினைக்காதீங்க, சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்கள் நமக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதில் நிறைய ஆழங்கால் போயிருக்கோம், நன்னா ஆழங்கால் போயிருக்கோம். ஜோரா சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் யார் ஸ்பான்சர் லைனா நீங்க சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன நீங்க சொல்லுவேன். 1 கிலோ தங்கம் நீங்க சொல்லுவேன். எல்லாம் நீங்க சொல்லுவேன். ஆழ்வார் விஷயத்தில் ஆழங்கால் பட வேண்டாமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, தோசை, இட்லி, பொங்கல், பூரி, வடை லைனா வரும்.
லைனாக வரும். அதாவது நமக்கு தேவையே இல்லாத விஷயங்கள் நிறைய உள்ளே இறங்கியிருக்கு. தேவையான விஷயங்கள் மேலோட்டமாக கடல் அலை போல இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன், நல்லா ஆழத்தில் இறங்கணும், இன்னும் ஆழம் போகணும். பொய்கை ஆழ்வார் பாஞ்சஜன்ய அம்சம், பூதத்தாழ்வார் கௌமோதகி, பகவானோட கதை பேர் கௌமோதகி, கதையுடைய அம்சம். பேயாழ்வார் அது யோசனை பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் தானு. திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், குமுத கணேசர், பிள்ளையார ஞாபகம் வச்சுக்கோங்க. குமுத கணேசருடைய அம்சம்தான் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் ஸ்வயம் பகவான், கருடாழ்வார் பூமி பிராட்டி, கௌஸ்துபம் வனமாலி, திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். 3 மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. பேயாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். மற்ற 9 தெளிவாக இருக்கா? ராத்திரி தூக்கத்தை எழுப்பி கேட்டான்னு சொல்லுவேளா? ஃபோன் பண்ணி கேட்குறேன். எல்லாரும் போகும்போது மொபைல் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போங்க. ராத்திரி 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி பொய்கை ஆழ்வார் அப்படின்னு. அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாமே, வரணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள். இந்த பக்தியில் ஆழம் போகணும். ஏன்னா பகவானே செலக்ட் பண்ணி அமிச்சவா, பகவானே தீர்மானம் பண்ணி அனுப்பினவா, அவளே பிரார்த்திச்சுண்டு நமக்காக வந்தவர்கள். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. தான் சுகப்படணும்னு வர அவ ஏற்கனவே சுகவாசி, வைகுந்த லோகத்தில் பரமசௌக்கியமாக பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கா. நம்மளை மாதிரி பகவத் அனுபவத்தில் குறவில்லை, பூரணமான அனுபவம். இப்போ எதுக்கு வந்தான்னா நாம அந்த அனுபவத்தை அடையணும்னு வந்திருக்கா. அப்போ நன்றி இருக்கணும் இல்லையா? என் நன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்போ செய் நன்றி மறக்கப்படாது இல்லையா? எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா. 4000 பிரபந்தம் கொடுத்துருக்கா. 4000 பிரபந்தம் கொடுத்து 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 தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்றார். நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார், புரியாத வேதம் எல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு கூட புரியும்படியா சொல்லி கொடுத்தாலே ஆழ்வார்கள் வசத்தி என்றார். பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகாலயதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப இந்த 12 ஆழ்வார்களும் நமக்காக வந்தார்கள், பகவானுடைய தூதுவர்களா வந்தார்கள், பகவத் விஷயத்தை நமக்கு ஊற்றத்துக்காக வந்தார்கள். எப்படி ஒரு தாய் பறவை கடினமான ஆகாரத்தை மசிச்சு தான் எல்லா பக்கமும் போய் தேடி ஆகாரத்தை கொண்டு வந்து தன் வாயில் வச்சுட்டு அது சாப்பிடாம மசிச்சு குழந்தை கொடுக்க எவ்வளோ கஷ்டம். நமக்கெல்லாம் குழந்தைக்கு பிசைஞ்சு வாயில் ஊட்டுடுவோம். அதுலேயே அம்மா அப்போ 2 வாய் போடுன்றுவா, டேஸ்ட் இருக்கா இல்லையா பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் அந்த பறவைகள் பாருங்க வாயிலே வச்சுருக்கு, நம்மக்கிட்ட வாயில் கொடுத்துடும், சாப்பிடாம வச்சுக்கணும். என்ன ஒரு அரை மணி நேரம் கழித்து கேட்பேன், அப்படியே கொடுக்கணும்னா நடக்குமா? அவ்வளோதான், உள்ளே போட்டோன்னே பாதி போயிடும். இந்த காக்கா கடி கடிக்கும் பொழுதே முக்கால்வாசி உள்ளதாக இருக்கும், கால்வாசி தான் வெளியே இருக்கும். ஆனால் ஆழ்வார்கள் அப்படியே வாயில் வச்சுண்டு மசிச்சு மசிச்சு இந்த ஸ்பூன் ஃபீடுன்னு இல்லையா, அந்த மாதிரி வாயில் அப்படி ஊட்டி 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 விடுறாளாம். பகவான் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு அவர்களுடைய பக்தியை கொண்டு நமக்கு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுக்குறான். அதில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேருமே கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தவர்கள். ஆழ்வார்களில் இவன் 3 பேருக்கும் கர்ப்பவாசம் கிடையாது, ஆண்டாளுக்கு கர்ப்பவாசம் கிடையாது. 12 ஆழ்வார்களில் 4 பேருக்கு கர்ப்பவாசம் கிடையாது. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், ஆண்டாள். மற்ற எல்லாருக்குமே கர்ப்பவாசம் உண்டு. திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்ம ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடிப்படி ஆழ்வார், அத்தனை பேருக்குமே கர்ப்பவாசம் உண்டு. இந்த 4 பேருக்கும் பொய்கை, பூதத்தாழ்வார், பேயாழ்வார், ஆண்டாள், இவா 4 பேருக்கு கர்ப்பவாசம் கிடையாது. இந்த முதலாழ்வார்கள்
3 பேருமே அடுத்தடுத்த நாள் பிறந்தவர்கள். ஐப்பசி திருவோணம், ஐப்பசி அவிட்டம், ஐப்பசி சதயம்னு அடுத்தடுத்த நாள் 3 பேருமே அழகா காஞ்சிபுரம், திருக்கடல் மல்லை, மயிலாப்பூர் இந்த 3 இடத்துல பிறந்துட்டா. 3 பேரும் பிறந்ததுலேருந்தே பகவத் தியானம் பண்ணிட்டே இருக்கா. எங்கே போனாலும் உட்காந்துட்டு பகவத் தியானம் பண்ணுறது, பகவானுடைய சாநித்தியத்தை உணர்றது, இப்படியே இருந்துட்டுருக்கா. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான் பார்த்தான், இவன் 3 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு நினச்சுட்டான். அவன் 3 பேரும் அழகா திருக்கோவலூர் வந்துட்டான். திருக்கோவிலூர் இன்னைக்கு சொல்லிருக்கோம், திருக்கோவலூர் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது. திருக்கோவலூருக்கு வந்துட்டா ஆயனை பார்க்கறதுக்காக, பகவான் உலகளந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக. அந்த பெண்ணை ஆற்றன் கரையில் இருக்கக்கூடியது தான் திருக்கோவலூர் திவ்ய தேசம். அந்த இடத்துக்கு வந்துட்டார்கள். இந்த மாதிரி சந்தியா வேளையில் தான் வரா. அவள் வரும்பொழுது கோவில் பூஜை எல்லாம் முடிஞ்சு நடையை அடைச்சுட்டா. இப்போ பொய்கை ஆழ்வார் பார்த்தார், அடடா கோவில் சன்னதி மூடிட்டாளே, மழை வரா மாதிரி இருக்கே, சரி இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்கே தங்குவோம், நாளைக்கு பகவானை சேவிச்சுட்டு போகலான்னு பார்த்தார். அழகாக ஒரு ரிஷியுடைய ஆசிரமம் இருந்தது. அவர்கிட்ட போய் கேட்டார், ஒரு ராத்திரி இங்கே தங்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னார். உடனே ரிஷியும் ஒருவர் படுக்கலாம், இடைக்கீழில் படுத்துக்கோங்கோன்னுட்டார். கொஞ்ச நேரத்தில் பூதத்தாழ்வார் வந்தார். அடரா கோவில் நடை அடைச்சுட்டாளே, பகவானை சேவிக்க முடியலையே, சரி ஒரு ராத்திரி தங்குவோம், நாளைக்கு பெருமாளை சேவிப்போம். அவரும் வந்தார், அதே ரிஷியுடைய இடத்துக்கு வந்தார். இங்கே ஒரு ராத்திரி தங்கலாமான்னார். அப்போ ரிஷி சொன்னார், ஏற்கனவே ஒருவர் படுக்க தான் இடம் உண்டு, அந்த இடத்த ஒருத்தர் கொடுத்துட்டேன்னுட்டாராம். உடனே பொய்யாழ்வார் சொன்னார், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், 2 பேர் உக்காந்துக்கலான்னுட்டாராம். உடனே அவர் உள்ள வந்தார். சமயத்தில் ஏதான தரிசனம் கிடைக்கல, இல்லாட்டி தள்ளி போகிறதுன்னா பகவான் பெருசாக தரப்போறான்னு அர்த்தம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ராசியே இப்படித்தான், எது எடுத்தாலும் இப்படி தான் ஆயிடுறது, எல்லாம் தடையாகவே வர்றது. தடை இல்லை, பகவான் பெருசா தரத்துக்காக ஒரு கிருபை பஞ்சான். பின்னாடியே பேயாழ்வாரும் வந்துட்டார். கதவடைச்சிருக்கு, மழை பெய்கிற மாதிரி இருக்கு. அவரும் அதே ரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்தார். இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கலாமா அப்படின்னார். உடனே ரிஷி சிரிச்சுட்டே சொன்னார், ஒருவர் படுக்கிற இடத்துல 2 பேர் உட்காந்துட்டு இருக்கான்னார். உடனே அவ 2 பேர் உட்காந்துட்டு சொன்னா, உட்காந்துட்டவன் நின்றுட்டு சொன்னா, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், வாங்கோன்னுட்டாலும். அழகா அவரும் வந்து நின்றுட்டார். வாழ்க்கையில் ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்றோம் இல்லையா, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனால பெரிய காரியம் நடக்கும். தெரிஞ்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் எனக்கு இதுதான் அப்படின்னு சாஸ்வதமாக எதுவும் இல்லை. தெய்வம்தான் சாஸ்வதம். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். ஆத்த சமயத்தில் நிறைய கூட்டம் வந்துடுது, இடிச்சு பிடிச்சி படுத்துக்கிறோம்னா நான் அப்பப்போ நினச்சிப்பேன், ஆழ்வார்கள் மாதிரி இருக்கும், கூட சுவாமியும் வந்துட்டா நல்லா இருக்கும். நமக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வாய்க்கிறது. ஆனால் அந்த பக்தி வேணும். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம்னு 3 பேரும் நின்றுட்டா பகவானுக்கு குஷி ஆயிடுது. 3 பேரும் ஒன்றா சேர்த்தாச்சு. இல்லை 4வதாக ஒருத்தர் வரத்துக்கு இடமே இல்லை, நம்ம போய் நிற்போமே, என்னதான் ஆகிறது பார்க்கலான்னு 3 பேரும் பர்மிஷன் கேட்டுட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா, பர்மிஷனே கேட்காம குடுகுடுன்னு ஓடி வந்து இடிச்சுன்னு ஒருத்தர் நிற்கிறான். 3 பேரும் பார்க்குறா, என்னடா அது, ஒருத்தர் படுக்கிற இடத்துல 2 பேர் நிற்கிறோம், உட்காரலாம் உட்காந்தோம். 3வதா ஒருத்தர் வந்தார், சரி நிற்கலாம் நின்னா, 4வதா வந்தவன் கேட்க கூட இல்லை, வரலாமா இருக்கா, ஒரு இங்கீதம் ஒரு மரியாதை ஒன்றுமே இல்லை. இப்படி இடிச்சுண்டு வந்து நிற்கிறானே அப்படின்னு பார்த்தாவன், ஒரே மழை வரா மாதிரி இருக்கா, ஓரத்தில் ஒதுங்கணும் இல்லையா, அதான் டக்குன்னு வந்து நின்று, அப்பா ஈவன் அப்படி நல்லா நிற்கணும் ஆசைப்பட்டு 3 பேரையும் வெளில தள்ளி விடுறான். இப்போ 3 பேரும் பார்க்குறா, இந்த இருட்டில் யாரா அவன் இப்படி வந்து இடிச்சுண்டு இங்கீதம் இல்லாமல் நிற்கிறானே அப்படின்னு பார்த்தா, வெளிச்சம் இல்லை, இருட்டு வேற. அப்போ உடனே பொய்கை ஆழ்வார் பார்த்தார், ஒரு விளக்கேற்றி பார்த்தணும், யார் இவன் பார்க்கணும்னு பார்த்தார். அப்போ எங்கே விளக்கேற்றுறதுன்னு பார்த்தார், நல்லா காற்று வேற அடிக்கிறது, மழை வேற பெய்ய போகிறது, உள்ள ரிஷி வேற. இது என்ன ஆச்சரியம்னா, எந்த ரிஷி வீட்டில் அவள் தங்கியிருக்காளோ அந்த ரிஷிக்கு இது எதுவும் தெரியல. அதுதான் பெரிய கஷ்டம். அவர் பாட்டுக்கு படுத்துன்னு இருக்கா. இவன் 3 பேர் ஒரு ராத்திரிக்கு ஒண்டின்னு இருக்கா, அவ்வளோதான். அதில் சுவாமி வந்து ஒரு யாரும் இடிச்சுன்னு இருக்கானேன்னு பார்த்து
ஒரு அழகா பார்த்தார். வையம் தகழியாவார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. நம்ம ட்ரெயின்லயோ பஸ்லயோ யாராவது இடிச்சா அப்படின்னு கோபமா ஒரு இன்டீசன்ட் ஃபெலோ, சி இப்படி வந்து இடிக்கிறான், ஒரு இங்கீதம் இல்லையே, அப்படியே ஒரு முறைப்போம், பல்ல கடிப்போம். இந்த அப்போ 1000 உச்சி வரும். ஒரு கிருஷ்ணா, ஒரு ராமா, ஒரு கோவிந்தா வராது. ஆனால் ஆழ்வாருக்கு பாருங்கோ, வையம் தகழியாவார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக. இருட்டு, அப்போதான் சூரிய அஸ்தமனம் ஆயிருக்கு. இவர் அப்போ சொல்றார், சூரிய விளக்கு ஏற்றுறார். வையம் தகழியாவார் கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக. நிஜமாவே அந்த விளக்கு பார்க்கணும்னா பார்க்கலாம். திருவனந்தபுரத்தில் பத்மநாபர் இப்படி ஆராட்டுக்கு வருவார். சங்குமுகம் கடற்கரையில் இப்படி இறங்குவார். அப்போ சூரியன் இப்படி அஸ்தமனமாகிற சமயம் கரெக்டாக பார்த்தோம்னா இந்த பூமி அகல் மாதிரி இருக்கும், அதில் கடல் ஜலம் அப்படியே எண்ணெய் மாதிரி இருக்கும். கரெக்டாக சூரியன் வெய்ய கதிரோன் விளக்காக அசந்து போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கணும்னா பார்த்தசாரதி அவருக்கு சமுத்திரத்துக்கு வருவார். சமுத்திரத்துக்கு வரும்பொழுது பார்த்தோம்னா கரெக்டாக வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் சூட்டினேன் சொல் மாலை. செய்ய சுடராழியான், கைகளில் சக்கரம் வச்சுருக்கிற பகவானுடைய திருவடிக்கு சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. இடராழின்னு இவனை சொல்றார். ஒருத்தர் இடிச்சு பிடிச்சு நிற்கிறான், இருக்கிற கஷ்டத்தில் இவன் வேற எக்ஸ்ட்ரா கஷ்டம். அது இல்லாதபடி இடராழி அப்படின்னா சம்சார சாகரம், ஒரே இடர்கள் நிறைஞ்ச ஒரு சம்சாரம். வாழ்க்கை என்னமோ நன்னா தான் இருக்கு, ஆனால் மனசுக்குள்ள 1008 கவலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், பயம் எல்லாம் சேர்ந்து ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கா. இது எப்படி தாண்ட போகிறோம், இது எப்படி கடக்க போகிறோம், இது எப்படி ஜெயிக்க போகிறோம்னு கவலை வந்துடுறது. இடராழி நீங்குகவே என்று. ஹே பிரபோ, ஹே ஸ்ரீமன் நாராயணா, ஒரு விளக்கேத்துறேன்பா, என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வை. அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய. கோவில் எதுக்கு தெரியுமா விளக்கேற்றுறோம்? சுவாமிக்கு எதுக்கு தெரியுமா விளக்கேற்றுறோம்? என் வாழ்க்கையிலும் ஒரு விளக்கேற்றிருப்பா. அஜ்ஞான இருட்டில் ஓடின்னு இருக்கேன், குடும்ப பாரத்தில் மாட்டின்னு இருக்கேன், குழந்தைகள் எதிர்காலத்தை நினச்சி சூன்யமயமாக உட்காந்துன்னு இருக்கேன். நீ ஒரு விளக்கு ஏற்றிருப்பா. எனக்கு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு ஒரு விளக்கு ஏற்றுறேன், ஒரு அகல் விளக்கு ஏற்றுறேன், இல்லாட்டி ஒரு குத்து விளக்கு ஏற்றுறேன். பிரபு, என் குடும்பத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைப்பா, என் குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு விளக்கு ஏற்றி வைப்பா, எங்கள் வம்சத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைப்பா. ஜென்ம ஜென்மாத்திரமாக அஜ்ஞான இருட்டில் சுத்தின்னு இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வைப்பா. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. இப்போ மனசுக்குள்ள ஒரு விளக்கேற்றி வைங்க பெருமாளுக்கு. பகவானே, எல்லா கஷ்டமும் சரியாக போகணும், எல்லா பிரச்சனையும் சரியாக போகணும், எல்லா துன்பங்களும் மாறணும், அஜ்ஞானமெல்லாம் மாறணும். அப்படியே இருட்டில் ஓடிட்டு இருக்கேன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது இல்லையா, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ பொய்கை ஆழ்வாரை பிடிச்சுண்டு அவர் விளக்கேற்றினார் பாருங்கோ. அந்த விளக்குலேருந்து ஒரு ஜோதி ஏற்றி, இந்த கார்த்திகைக்கெல்லாம் ஒரு அகல்லேருந்து எடுத்து எடுத்து வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இப்போ பெரிய பொய்கை ஆழ்வார் விளக்கேற்றிருக்கார் இல்லையா, அந்த ஜோதியில் ஒரு அகல் விளக்கை வச்சு மனசுக்குள்ள உங்களுக்கு எப்படி தோன்றதோ ஒரு விளக்கை வச்சுண்டு வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று ஒரு விளக்கேத்தி அப்படி பகவான் பக்கத்தில் வைங்கும் மானசீகமா. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லின்னு இருக்கேன், ஆசையோடு சொல்லின்னு இருக்கேன். நீங்கள்லாம் அப்படி இருக்கணும்னு ஆசையில் சொல்லின்னு இருக்கேன். அது மாறாமல் இருக்கணும். கிருஷ்ணா அந்த விளக்கேற்றி வைங்கோ. வம்சத்துக்கே ஒரு விளக்கு, பாரத தேசத்துக்கான விளக்கு, இந்து தர்மத்துக்கான விளக்கு, இந்து மந்திர நகரத்துக்கான ஒரு விளக்கு அப்படி ஏற்றி வைப்போம். கையை கூப்பிண்டு ஒரு 2 நிமிஷம் நாமஜபம் பண்ணுவோம். இப்போ பகவானுடைய திருவடியில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் மானசீகமாக. எதுக்கு சொல்கிறேன்னா, டெய்லி ஒரு விளக்கு ஏற்றி வைங்கோ.
நிச்சயமாக வாழ்க்கையில் விடியல் வரும். விடியல் நிச்சயமாக உண்டு, வெளிச்சம் நிச்சயமாக உண்டு. இருட்டிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு நாம் எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வெளிச்சம் உள்ளத்திலையும் வெளியிலையும் உண்டாகிறது. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe. பெருமாள் திருவடியில் ஒரு அணையா விளக்கு ஏற்றி வச்சுட்டோம். இது நிச்சயமாக ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு எரியும். கவலையே படாதீங்க. அது ஒரு அணையா விளக்கு. எப்படி ஆத்ம ஜோதி அணையா விளக்கோ அதுபோல இன்னைக்கு பொய்யாழ்வார் கூட நின்றுண்டு இந்த அம்மாலாம் குழந்தைக்கு முதல் தடவை கார்த்திகை தீபம் ஏற்றி சொல்லித்தர மாதிரி பொய்கி ஆழ்வார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். அது ரங்கநாதன் கிட்ட ஏற்றி வைங்கோ, பத்மநாபன் கிட்ட ஏற்றி வைங்கோ, வைத்தமாநிதி கிட்ட ஏற்றி வைங்கோ, பாண்டுரங்கன் கிட்ட ஏற்றி வைங்கோ, பார்த்தசாரதி கிட்ட ஏற்றி வைங்கோ. யாருக்கு எந்த சுவாமியிடத்தில் அபிமானமோ யாரும் கிடைக்கலையா ராமானுஜர் பக்கத்தில் ஏற்றி வச்சிருங்கோ, சகமாக ஏற்றி வச்சிருங்கோ. அப்படி அழகாக அவர் ஒரு விளக்கு ஏற்றிட்டார். விளக்கு ஏற்றினவர் முகம் பிரசன்னமாக எடுத்து பக்கத்தில் பூதத்தாழ்வார் பார்த்தார். என்னத்தை கண்டார்? இடிச்சுண்டு பிடிச்சுண்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான். இவர் பாட்டுக்கு ஒரு விளக்கு ஏற்றினார். என்னத்தை கண்டு முகம் இவ்வளவு பிரசன்னமாக எடுத்து? அப்போ நானும் பார்க்குறேன் அப்படின்னு எட்டி பார்த்தார். இவருக்கு தெரியல, இவர் தானே விளக்கு ஏற்றிருக்கார். சமயத்தில் இந்த டார்ச் அடிப்போம். யாருக்கு எங்கே வேணுமோ அவள் அந்த பக்கம் திரும்பி டார்ச் அடிப்பா, நமக்கு வேண்டிய பக்கம் அடிக்க மாட்டா. இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம டார்ச் வச்சுருக்கணும் இல்லையா? உன்னை பூதத்தாழ்வார் பார்த்தார். பிரபு அடியேன்னு ஒரு விளக்கு ஏற்றுறேன். அண்டே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகி நாரணர்க்கு ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் ஞானத்தமிழ் புரிந்த நான். உடனே அடுத்த விளக்கு அவர் ஏற்றினார். அன்பே தகழியா, அன்பையே அகலா வச்சுட்டார். ஆர்வமே நெய்யாக, ஆர்வத்தையே அப்படி அழகா நெய்ய விட்டுட்டார். இன்புருகு சிந்தை இடுதிரியாக, அப்படியே அவனை நினச்சி உருகிற உள்ளம் இருக்கே அதையே திரியா போட்டார். அப்போ யார் அந்த விளக்கில் ஜோதி யாருன்னா நான் தான். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகி நாரணர்க்கு ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் ஞானத்தமிழ் புரிந்த நான். பிரபுவுக்கு அழகா இவர் விளக்கு ஏற்றினார். பிரபு ஞானத்தை கொடுப்பா, பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுன்னு விளக்கு ஏற்றினார். அவர் விளக்கு ஏற்றினார் இல்லையா? அந்த விளக்கு வெளிச்சம் அப்படியே தக 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 தகன்னு ஜொலிக்கிறது. இப்போ பூதத்தாழ்வாரோட இருந்துட்டு இன்னொரு விளக்கு ஏற்றி வைப்போம். பொய்யாழ்வாரோட ஒரு விளக்கு ஏற்றிட்டோம். ஆயுசு முழுக்க இது ஞாபகம் இருக்கணும். அந்திம காலத்தில் கூட என்னடா பண்ணோம், வாழ்க்கை என்னடா பண்ணேன்னு யமதர்மராஜா கேட்டா, பெருமாளுக்கு நான் விளக்கு ஏற்றினேன். எப்போ ஏற்றினேன்னு கேட்டால் ஒரு கிருஷ்ண ஜெயந்தியில் ஏற்றினேன். யாரோட ஏற்றினேன்னு கேட்டால் சாட்சி பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார், பொய் சொல்லாத சாட்சி அது ஒன்று இருக்குல்ல, ஐ விட்னஸ். ரெண்டு பேரோட சேர்ந்து விளாட்னால இப்போ இன்னொரு விளக்கு ஏற்றி அழகாக வைக்கிறோம். ஒரு விளக்கு வேணால் உங்களுடைய ஆசைகள் தேவைகள் குடும்ப விஷயங்களுக்காக ஒரு விளக்கு. இன்னொரு விளக்கு பக்தி ஞானம் வைராக்கியம் பாரத தேசம் இந்து தர்மம் நல்ல நாம ஜபம் நிறைய பகவத் விஷயம் நிறைய சத்சங்கம் நிறைய கிருஷ்ண ஜெயந்தி விழா நிறைய மகாத்மாக்களுடைய தரிசனம் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னொரு விளக்கு ஏற்றுறோம். ராதே கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராமானுஜர் நமக்கு இன்னைக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்து 2 விளக்க சுவாமிக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டார். ராமானுஜ கிருபை. 2 விளக்க சுவாமிக்கு முன்னாடி அணையாத விளக்கை ஏற்றி வச்சுட்டோம். சத்தியமாக இந்த 2 விளக்கும் ஜென்ம ஜென்மாந்திரம் நமக்கு வழிகாட்டும். கவலையே படாதீங்கோ, சந்தோஷமாக இருங்கோ, நிம்மதியாக இருங்கோ, தைரியமாக இருங்கோ, நம்பிக்கையோடு இருங்கோ. இந்த 2 விளக்கும் நல்ல ஒரு வெளிச்சத்தை காட்டுறது. இப்போ 2 பேர் இப்படி விளக்கு ஏற்றினோன்னு 3ஆவது இருந்தது அந்த 2 பேர் விளக்கு வெளிச்சத்தில் எட்டி பார்த்தார் பேயாழ்வார். பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து. இந்த 2 விளக்கு வெளிச்சத்தில் கோவிலில் பார்த்தோம்னா கர்ப்பகிரகத்தில் அப்படி ஒரு விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கும். ஓரளவுக்கு அப்படி மங்களா அப்படி தெரியவா. அப்போ கோவிலில் பூஜை பண்ணுற பட்டர் ஒரு கற்பூரத்தை எடுத்தோ இல்லாட்டி நெய் ஆரத்தி எடுத்தோ ஒரு விளக்கு பொருத்தி அப்படி பக்கத்தில் எடுத்துன்னு போனோடனே இந்த 2 விளக்கு வெளிச்சத்தில் சுவாமி பளபளான்னு தெரியவார். அந்த மாதிரி பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் 2 பேர் அப்படி விளக்கேற்றி யாருன்னு இவர் ஒரு பக்கம் பார்த்தாரா, இவர் இன்னொரு பக்கம் விளக்கெடுத்து போய் பார்த்தாரா. இவா 2 பேரும் யாருன்னு பார்க்கறதுக்குள்ளது என்ன ஆயிடுத்துன்னா, இவர் விளக்கு வெளிச்சத்தில் இவருக்கு கண்ணை மறைக்கிறது. இவர் இப்படி மூடின்ட்டார், தன் விளக்கு வெளிச்சத்தில் பார்க்குறார். அவரோட விளக்கு வெளிச்சம் இவருக்கு கண்ணை கூச, அவர் இப்படி மூடின்ட்டார், தன் விளக்கு வெளிச்சத்தில் பார்க்குறார். இவா 2 பேருடைய விளக்கு வெளிச்சம் இவருக்கு கண்ணே கூசல. நன்னா சுவாமி தெரிஞ்சுட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் இன்று. இந்த விளக்கு வெளிச்சத்தில் பேயாழ்வார் சங்கசக்கர கதாபத்மபாணியாக, நீலமேக சாமளனாக, செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாயோடு சாக்ஷாத் மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனான வைஜெயந்தி வனமாலிதாரியான பிரபுவை பார்த்துட்டார். அப்படி முதலாழ்வார்கள் 3 பேரும் ஒரு இடைக்கழியில் இடிச்சுண்டு நிற்கிறா. அதில் சுவாமியை பார்த்துட்டான். எப்பேற்பட்ட அனுபவம் பாருங்க. இவா கோவிலில் போய் சுவாமியை பார்க்கணும்னு தான் வந்தா. கோவில் நடை அடைச்சுட்டா. ஒரு ராத்திரி தங்கலாம்னு இருந்துட்டு காத்தால சுவாமியை பார்க்கணும்னு நினச்சா. ஆனால் மனசுக்குள்ள, ஹே நாராயணா, நாளை காத்தால வரைக்கும் ஆகுமா உன்னை பார்க்கறதுக்கு? இத்தனை தூரம் வந்தேனேப்பா, பார்க்க முடியலையே. இன்னைக்கு பொழுது வீணா போயிடுமா? உன்னை பார்த்துருந்தேன்னா அந்த தியானத்திலேயே காலத்தை ஓட்டியிருப்பேன். பார்க்காம போயிட்டேனே. பல்லில் பட்டது கீழே விழுந்தா போல கிடைக்கலையே. ஹே பிரபோ திருக்கோவலூர் நாயகா, ஹே திரிவிக்ரமா, ஹே உலகளந்த பெருமாளே, எனக்கு ஒரு கிருபை பண்ணேன்பா, தயவு செய்து அனுகிரகம் பண்ணேன்பா அப்படின்னு உள்ளுக்குள்ள நாமஜபம் பண்ணா பாருங்கோ. அந்த நாமஜபத்தினுடைய பலம் பகவான் வந்து இடிச்சுண்டு நின்னா. சுவாமி எங்கே எப்படி வருவார்னு தெரியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முதலாழ்வார்களுடைய அனுபவம், ஆழ்வார்களும் அனுபவம் தான் தலைப்பு. இந்த முதலாழ்வார்களை கொண்டு நமக்கு என்ன அனுபவம்னா, சுவாமி எங்கே வேணா எப்போ வேணா எப்படி வேணா வருவார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் வரணும், இந்த சமயத்தில் தான் வரணும், இந்த இடத்துல தான் வரணும்னுலாம் கிடையாது. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வருவார். அழகா ஜோரா இந்த 3 பேரையும் இடிச்சுண்டு ஒரு திண்ணையில் ஒரு இடைக்கழியில் வந்து பகவான் காட்சி கொடுத்துட்டான். அதனால் சுவாமி எங்கே கிடைப்பான், எப்போ கிடைப்பான் அப்படின்னு தேடிண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இனிமேல் வீட்டில் விளக்கேற்றும் பொழுதெல்லாம் பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வாரை நினச்சிக்கோங்க. எதுக்காவது தீக்குச்சி கொளுத்தினா கூட, எங்கேயாவது சின்னதாக ஒரு ஜோதியை பார்த்தா கூட உடனே பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஏற்றின விளக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த விளக்கு வெளிச்சத்தில் சுவாமி நமக்கு தெரிவார். இந்த முதலாழ்வார்கள் 3 பேரும் அப்படி காத்துன்றதுனால சுவாமிக்கு பொறுக்க முடியலை. அவர் தானாக வந்து காட்சி கொடுத்தார். நம்மால் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவரே நம்மளை நமக்கு காட்டி கொடுத்தா தான் உண்டு. இந்த முதலாழ்வார்கள் 3 பேரும் இப்படி ஒரு அனுபவத்தை நாம் அனுபவிக்கணும்னு காட்டி கொடுத்தார். பொய்கி ஆழ்வார்
பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சம். பூதத்தாழ்வார் கௌமோதகின்ற கதையுடைய அம்சம். பேயாழ்வார் இருந்தாலும் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க, நாளை கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்படி 3 ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தார்கள். அதனால் இனிமேல் எங்கேயாவது இடிச்சு பிடிச்சுன்னு நின்னாலோ, படுத்துக்க வேண்டிய இடத்துல உட்கார்ற மாதிரி இருந்தாலோ, உட்கார கூட இடம் இல்லாமல் நிற்கிற மாதிரி இருந்தாலோ பகவானை நினச்சிக்கோங்க. முதலாழ்வார்கள் 3 பேரை நினச்சிக்கோங்க. விளக்கேற்றினாலும் இந்த 2 விளக்கை நினச்சிக்கோங்க. யாராவது வெக்கம் இல்லாமல் வந்து இடித்தா சுவாமியான்னு பார்த்துருங்கோ, கோச்சிக்காதீங்கோ. அதுவும் திருப்பதியில் வெங்கடேசன் அப்படி தான் வந்துட்டு இருக்கா. பல சந்தர்ப்பங்களில் யாரோ இடிக்கிறாலும் கோபமாக திரும்பி நான் நறுங்கியிருக்கேன். நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டத்தோட கூட்டமாக இடிச்சு பிடிச்சிட்டு தான் வரார். அவருக்கு என்னமோ இல்லை. இந்த கூட்டம் சேர்க்கறதுல ஒரு கெட்டிக்காரர் யாருன்னா வெங்கடேசன், வெங்கடநாதன். சௌக்கியமாக கூட்டம் சேர்த்து எல்லாரும் இடிக்க விட்டு, பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், ஆச்சாரம் அனுஷ்டானம் உள்ளவா இல்லாதவா, குளிச்சவா குளிக்காதவா, எந்த பாஷக்காரா, ஒன்று ஜரகண்டின்னும், ஒன்று ஏமண்டின்னும், ஒன்று எவட அப்படின்னும், அட யாரியா நீ சும்மா அறியானோ, அரே கியாரே, அத்தனை பாஷையும் கேட்கலான்னு திருப்பதி போகணும்.